வழக்கில் 6 நபர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு மன்னார் போலீசார் இன்றைய வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். பொது போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிப்பதாக குறித்த நபர்களை பிரதிவாதிகளாக பெயரிட்டு இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் பிரதிவாதிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். இதன்போது வீதியோரங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற உபகரணங்களை கொண்ட 5 வாகனங்களை மட்டும் மக்கள் செல்வதற்கு அனுமதிப்பார்கள் என்றும், எனினும் அந்த உபகரணங்களால் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டை தனது உத்தரவாக பிறப்பித்து மன்னார் நீதவான் M.N. சாஜித் வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தார். நேற்றிரவு இங்கே இந்த பாரிய ஊர்தி, பெரிய ஊர்தி ஒன்று மன்னாருக்குள்ளே உட்பிரவேசித்த போது அது ஆர்ப்பாட்டக்காரராலே தடுக்கப்பட்டதாகவும், அது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறதென்றும், இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக போலீசார் இன்றைய தினம் பொது தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கென்று சட்டத்தில் இருக்கிற சில ஏற்பாடுகளின் அடிப்படையிலே மன்றிலே ஒரு விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். 6 பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருந்தார்கள். பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்துமாக இருந்தால் அதனை தடுப்பதற்குத்தான் நீதிமன்றம் கட்டளையாக்க முடியுமே தவிர, பொதுமக்கள் அந்த வியாபாரத்தை தடுக்கக்கூடாது என்று சொல்லி பொதுமக்களுக்கு எதிராக ஒரு தடை உத்தரவு கொடுப்பதற்காக அந்த சட்ட ஏற்பாடு இல்லை என்பதை மன்றுக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். வழக்கு இன்றோடு முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இனிமேல் மன்றிலே எடுக்கப்பட மாட்டாது. ஆனால் இந்த உத்தரவாதத்தை மீறி செயற்பட்டால் மற்ற தரப்பு வழக்கை திரும்ப எடுத்து உத்தரவுகளை பெற முடியும். அதாவது கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை மீறி கட்டிடப் பணிகள் ஏதாவது செய்ய ஆரம்பித்தால் நாங்கள் வழக்கிலே அதனை தடுக்கிற உத்தரவை பெற முடியும்.